படித்ததில் பிடித்தது. ஒரு தோட்டத்தில் நிறைய குரங்குகள் இருந்துச்சாம். பல வருடங்கள் அங்கேயே இருந்ததால் தோட்டக்காரனுக்கும் நண்பர்களாயிடுச்சாம். தோட்டக்காரன் செய்யும் வேலையெல்லாம் பார்த்து பார்த்து குரங்குகளும் அவற்றை செய்து விளையாடுமா. ஒரு முறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருந்ததாம். அப்போது தோட்டக்காரனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். நாம் ஊருக்கு போகும்போது குரங்குகளை தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்ற சொல்லலாமே அப்படின்னு நினச்சானா. குரங்குகளை அழைச்சான், விஷயத்த சொன்னான். குரங்குகளுக்கும் ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அவற்றுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது அப்படின்ட்டு அதுங்களுக்கு தெரியலை. அதுக்கு தோட்டக்காரன்கிட்ட கேட்குதான் குரங்குகள்லாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, வேர் பெருசாக இருந்தால் நிறைய தண்ணி ஊற்றுங்க, சின்ன வேராக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படின்னு யோசனை சொன்னானான். இந்த யோசனையை குரங்குகிட்ட சொல்லிவிட்டு அவனும் ஊருக்கு போயிட்டானான். வெளியூர் போயிட்டு வந்து திரும்பி தோட்டத்தை பார்த்த தோட்டக்காரனுக்கு அதிர்ச்சியாக இருந்ததான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காய்ந்து கிடந்ததான். என்ன ஆச்சு அப்படின்ட்டு தோட்டக்காரர் வந்து குரங்குகிட்ட கேட்குறானா. அது குரங்குக்கு சொல்லுதுங்க, வேர் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் மொத்தம் பிடுங்கி பார்த்தோம். எது பெருசாக இருந்ததோ அதுக்கு தண்ணி ஊற்றலான்ட்டு நாங்கள் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, புத்தி இல்லாதவர்களிடம் பொறுப்பை கொடுப்பது புத்தி இல்லாத செயல். அதனால் யாருக்கிட்ட எந்த பொறுப்பு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், இது கொடுத்தா அவங்க கரெக்டாக செய்வாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அந்த பொறுப்பு கொடுத்தோம்னா அது நல்லதாகவே நடக்கும். தேங்க்யூ.